திமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் பல அதிரடி மாற்றங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பல அறிவிப்புகளை திமுக தலைமை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 மேல் உயர்த்தப்பட உள்ளதாகவும், மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து பொறுப்புகளுக்கும் உட்கட்சி தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு பதவிக்காலம் மறு நிர்ணயம், ஒரு பொறுப்பிற்கு ஒருவர் எத்தனை முறை போட்டியிடலாம், எத்தனை முறை ஒரு பொறுப்பில் இருக்கலாம், வயது வரம்பு உள்ளிட்டவை நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் அணியில் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வயது கட்டுப்பாடு, அணிகள் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல சீர்திருத்தங்கள் மற்றும் அறிவிப்புகளை திமுக வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்து வரும் மழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. சென்னை மேடவாக்கம் பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனையடுத்து சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் திடீரென மேகங்கள் சூழ்ந்து பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், ஈக்காடு, பூண்டி, கடம்பத்தூர், மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 20 நிமிடங்களுக்கு மேலாக காற்றுடன் கூடிய மழை பெய்தது. காலை முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு 7 மணி முதல் திடீரென மழை பெய்ததால் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான OMR, ECR, மடிப்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 20 நிமிடங்கள் பெய்த மழையால் மடிப்பாக்கம் பிரதான சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழையால் விவசாய பணிகளுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, ஆற்காடு, சோளிங்கர், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருகெடுத்து ஓடிய நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி வருவதுடன் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.